எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கியூட்டீஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளான க்ரீமி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த க்ரீமி பாஸ்தாவில் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீ ஃபுட் வச்சும் செய்யலாம், சிக்கன் வச்சும் செய்யலாம், வெஜிடபிள்ஸ் வச்சும் செய்யலாம். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆர்கானிக் வீட் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நான் 2 கப் மஷ்ரூம் சேர்க்க போகிறேன். அதாவது 300 கிராம் மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறேன். ப்ரௌன் பட்டன் மஷ்ரூம் 300 கிராம். இதை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 கியூப் அல்லது 3 கியூப் அளவு சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்டட் பட்டர் இல்லைன்னா நார்மல் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். நார்மலாக நம்ம மஷ்ரூம் வதங்க தண்ணி நிறையா விடும். அதனால நம்ம தண்ணியெல்லாம் தனியாக ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நான் பாஸ்தாவையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு பாஸ்தாவை நான் அதில் போட்டிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் உப்பு, 2 ட்ராப்ஸ் ஆலிவ் ஆயில் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதே சமயத்தில் நம்ம வதக்கிக்கிட்டு இருந்த மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 100 ml அளவு இல்லாட்டி 75 ml அளவு நீங்கள் குக்கிங் க்ரீம், அதாவது ஹெவி க்ரீம் நான் ஆட் பண்ணுறேன். ஹெவி க்ரீம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1 நிமிஷம் கழித்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு செக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பத்தாதது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கவனத்தில் வச்சுக்கோங்க, நம்ம பாஸ்தா வேக வைக்கையிலேயே பாஸ்தாவில் வேறு நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதனால் 2க்கும் கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் இதை கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. பாஸ்தா 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வச்சதுனால நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து இதோட ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் பாஸ்தாவை எடுத்து இதோட ஆட் பண்ண போகிறேன். பாஸ்தாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் உப்பு, அந்த ஹெவி க்ரீம் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப ஹார்டாலாம் கிளறிடாதீங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த நேரத்தில் ஒரு 2 பல் பூண்டு எடுத்து நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயிலையோ இல்லை பட்டர்லேயோ போட்டு நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட அதை ஆட் பண்ண போகிறோம். முன்னாடியே பூண்டு சேர்த்தோன்னா அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. அதே சமயத்தில் இந்த நேரத்தில், அதாவது இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பூண்டை தனியாக பொரிச்சிட்டு எடுத்து போட்டோன்னா அது ஒரு நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. அதனால தான் நாங்கள் இந்த நேரத்தில் ஃப்ரை பண்ண அந்த பூண்டுகளை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கார்லிக் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். என்ன தான் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ண மாதிரி வராது. அதனால தான் நான் பூண்டை நான் பொரித்து போட்டிருக்கேன். தேவையான அளவு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மொசரல்லா சீஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் கிளறி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. நல்லா அந்த பாஸ்தாவும் அந்த கிரேவியும் கரெக்டாக மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து பரிமாறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி நம்ம பரிமாறலாம். இதே ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபீஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.
இந்த பிளேட்டில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி நான் மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து செடார் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.